டைம் நான் வந்து ப்ரொடக்டிவிட்டி பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது இந்த 2 வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு மீனிங்ஃபுல்லாக இட் மேக் சென்ஸ் ஃபார் மீ. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன் இன்னைக்கு. ஸோ தீஸ் ஆர் திஸ் 2 வேர்ட்ஸ். டோன்ட் கன்ஃபியூஸ் த மொமெண்டம் வித் அச்சீவ்மெண்ட். மொமெண்டம் வேற, அச்சீவ்மெண்ட் வேற. நிறையா டைம் என்னோட பாஸ்ட்லேயே நான் எடுத்து பார்க்குறேன். நான் எப்போவுமே பிஸியாக எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தேன், எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு ரிசல்ட் வரல, பேங்க் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலை, ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் பெருசாக இருந்த மாதிரி ரிசல்ட்டில் எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து ஏதோ பெருசாக பண்ணிகிட்டே இருந்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரி, சார் நானும் பெருசாக பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன், பட் எனக்கு என்ன கரெக்டாக ரிசல்ட் வந்த மாதிரி தெரியலையே சார் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டைப் மீ இந்த chat box. Because this is the very important understanding that momentum வேறு, அச்சீவ்மெண்ட் வேறு. a lot of people, நிறைய பேர் பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. அவங்க பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் கூட பிஸியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு பேர் மொமெண்டமாக கூட இருக்கலாம். அவங்க மூமெண்ட்டில் இருக்காங்க, வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க. மூமெண்ட் வேறு, அச்சீவ்மெண்ட்ஸ் வேறு. நமக்கு ரிசல்ட் வர மாதிரி பண்ணுற விஷயங்கள் வேறு. நான் பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு பிஸியாகவே, சிலர்லாம் பிஸியாக இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. பிஸியாக இல்லாட்டி ஏதோ அவங்க ரொம்ப லத்தாஜிக் ஐட்டம் மாதிரியும், அல்லது சோம்பேறி ஐட்டம் மாதிரியும், அல்லது வந்து நம்ம ஏதோ இன்ஜஸ்டிஸ் பிஸ்னஸ்க்கே ஏதோ ஒரு தவறுதலான ஒரு விஷயம் பண்ணிட்ட மாதிரியும் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இங்கே எத்தனை பேர் அதை நான் தான் சொல்கிறீங்க? ஓகே, எஸ், ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்திருக்கேன். ரொம்ப பிஸியாகவே இருந்திருக்கேன், ரிசல்ட் பெருசாக வந்திருக்காது. ஆனால் ஒரு நாள் நான் லீவ் எடுத்துகிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னு வைங்களேன், ஐயோ ஏதோ ரொம்ப நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் அட்டன் பண்ணிவிட்டு ஏதோ யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் பிஸியாக இல்லையே, அந்த பிஸியாக இல்லாதனால நான் பிஸ்னஸ்க்கு ஏதோ தப்பான விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை எனக்கு இருந்திருக்கு. பிகாஸ் அந்த ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ மொமெண்டம் வேறு, அச்சீவ்மெண்ட் வேறு. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த மொமெண்டம் வித் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, நான் அட்டன் பண்ண 4 மணி நேரம் செஷனில் எனக்கு பெரிய டேக்அவேவாக இருந்த 2 பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன் டு அட்டெண்டிங் த 4 hour செஷன். அதனால தான் அந்த பாயிண்ட்டை நான் ரொம்ப டீப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் being busy is not equal to being productive. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் வேற ஆங்கிளில் திங்க் பண்ண வச்சதுனால நான் போட்டிருக்கேன். being busy is not equal to being productive. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேங்கிறது வேற, ப்ரொடக்டிவாக இருக்கேங்கிறது வேற. a lot of people நம்மளோட ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, பட் பெருசாக ரிசல்ட் இருந்திருக்காது. பட் பீயிங் பிஸி இஸ் நாட் ஈக்குவல் டு பீயிங் ப்ரொடக்டிவ். ப்ரொடக்டிவாக இருக்கிறது மட்டுமே முக்கியம், பிஸியாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கோங்கிற பட்சத்தில் பிஸியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, ரிசல்ட் வருது இல்லைங்களா. ரிசல்ட் வில் ஷோஸ் தட் நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டான ஒர்க்கா இல்லை தப்பான ஒர்க்கான்னு சொல்லி. ரைட், ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்? அதுக்கு கிளாரிட்டி வேணும். ரைட், கிளாரிட்டி இருந்தால் தான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வருதாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். பட் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். If possible, please make note of this. Okay.